ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிஎஸ் நர்சரி கார்டன். நர்சரியில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் கலெக்ஷன்ஸ் பற்றி தாங்க போகிறோம். அது நம்ம நர்சரியில் வாங்கிட்டு போய் தோட்டத்தில் வச்ச செடிகளை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோங்க. அதில் முதல் செடியாக மாங்கனை பற்றி பார்க்கலாங்க. இந்த மாங்கனை பார்த்திங்கன்னா வச்சு நம்ம தோட்டத்தில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் தான் ஆகுது. எந்த அளவு துளிர் எடுத்து ஃபுல்லாக செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். இது அவ்வளோதான். இந்த மாதம் இப்போ அவ்வளோ துளிர் வந்து பூ வரப்போகுது. இந்த துளிருக்கெல்லாம் பாருங்கள், பூ எடுக்க போகுது. இந்த நுனி கொழுந்து இருக்கிறது எல்லாமே பூ தான் வரப்போகுது. அடுத்து மொக்கு எடுத்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும். அடுத்து மொக்கு வந்து அப்படியே காய் நிற்கக்கூடிய வெரைட்டி தாங்க. இது பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி வெரைட்டி வச்சுருக்குங்க நம்ம தோட்டத்தில். அதேமாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளியிலேயே அல்ஃபோன்ஸா வெரைட்டி ஒன்று வச்சுருக்கு. மொத்தம் 2 வெரைட்டி வச்சுருக்கு. அல்ஃபோன்ஸாவும் பங்கனப்பள்ளி நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கொட்டை ரக தென்னங்கன்கள் ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஒரு 25 கன்று வச்சுருக்குங்க. 25 கன்றில் ஒரு கன்று மட்டும் குலை போயிடுச்சு. ஒரு கன்று மட்டும் தான் இப்போ போன மாதம் மாற்றி வச்சுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் இது வச்சு 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ விளையாட்டு போக்கில் 1 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முதல் டைம் பூ எடுத்து எல்லாத்தையும் வெட்டி விட்டுருவோம். காய் நிறையா பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த டைமில் ஃபுல்லாக பூ பிடிச்சிருக்குங்க. பூ பிடிச்சி மரம் அருமையாக வளர்ந்துருக்கு பாருங்கள். 10 அடி ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு. இந்த குட்டை ரக தென்னங்கன்னு பார்த்து சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் தாங்க ஆகுது. அதுக்குள்ள எந்த அளவுக்கு வளர்ச்சி வந்துருச்சு பாருங்கள். 12 வருஷத்தில் சூப்பராக இருக்குது. அநேகமாக அடுத்த வருஷத்தில் காய் அதிகபட்சம் வச்சிடும். காய் எடுத்ததும் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதை அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் வச்சு இப்போ ஒரு 3 மாதம் தான் ஆகுது. நல்லா ஸ்டெம் வளர்ந்துருக்கு. பட் எல்லாம் காற்று அதிகமாகனால எல்லாம் கிளையெல்லாம் உடஞ்சிருக்குது. நல்லாவே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து கம்கோட்டை அரைஞ்சு வச்சுட்டு போயிருந்தாங்க. இலை கொட்டி துளிரெல்லாம் வந்துருச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக இலை கொட்டி வேர் பிடிச்சி புது துளிர் எடுத்துக்கிச்சிங்க. எல்லாம் பூ பிஞ்சு கனவு பூவும் பிஞ்சுமாக எடுத்துருக்கு. இது பாருங்கள், சின்ன செடி ஒரு அடி ஹைட்டு கூட இல்லை செடி. அதில் காய் ஃபுல்லாக பிடிச்சிருக்குங்க. அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா முந்திரிங்க. கேஷ்யூநட்டுன்னு சொல்கிற செடி தாங்க. முந்திரி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் காய் எடுத்துருக்க வேண்டியது. எல்லாம் காற்று மழை கம்மி, காற்று அதிகங்கிறனால எல்லாம் பூ கொட்டியிருக்குங்க. அடுத்த துளிர் ஃபுல்லாக எடுத்துருக்கு. அநேகமாக இந்த துளிருக்கு காய் திரும்ப வந்துடும் நினைக்கிறேன். நல்ல ஈல்டு வரும் செடி. அதாவது நம்ம கிளைமேட்டுக்கு இந்த செடி வருமா வராதான்னு எந்த பயமும் தேவையில்லைங்க. நம்ம கிளைமேட்டுக்கு எல்லா செடியும் சூப்பராக வளருதுங்க. மலைநெல்லி டுவார்ஃப் வெரைட்டி ஒட்டு கண்ணுங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின்னதிலே காய்க்கக்கூடியது. அதிகபட்சம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் பூ பிஞ்சு எடுத்து காய் வந்துடும், ஃபுல்லாக வந்துடுங்க. காய் வந்தது அடுத்த வீடியோவில் அதை காயோடையே காட்டுறேன் உங்களுக்கு நான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மல்பெரி செடி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவப்பு கலரில் பழம் வரக்கூடியது பட்டுப்பூச்சி செடி. அந்த செடியோட ஹைப்ரிட் வெரைட்டி தாங்க மல்பெரிங்கிறது. அதிலே ஒட்டு கட்டுற செடி இது. இந்த பாருங்கள், கனவு எப்படி பழம் சூப்பராக இருக்குது பாருங்கள். பழம் இதை சாப்பிட்டவங்களுக்கு அதோட டேஸ்ட்டை பற்றி சூப்பராக தெரியும். பழம் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. நல்லா கருப்பு கலரில் மாறுற வரைக்கும் பழுக்க விடணுங்க. இதோட பிஞ்சு காட்டுறோம் பாருங்கள். அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் பார்க்க போகிற செடி பார்த்திங்கன்னா பம்ப்ளி மாஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேலே இந்த செடி பட்டு போயிடுச்சுங்க. எதனாலன்னா ஆடு மாடு இங்கே மேய்க்கிறாங்க. அது மேய்க்கிறதுல பார்த்திங்கன்னா செடி கால் பட்டு உடஞ்சி நான் செடி செத்துருச்சுன்னு நினச்சிது. இன்னும் எவ்வளோ சூப்பராக துளுத்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். 20 நாளில் இவ்வளோ துளிர் அருமையாக வளர்ந்துருக்குங்க. இது ஒரு 6 மாதம் ஆடு மாடு மிதிக்கலைன்னா கட்டாயம் காய் வந்துடும். காய் வந்து காயோடய வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இழந்த பழம் எப்படி காட்டணும் அதேமாதிரி காயோடய உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். அடுத்ததாக சாத்துக்குடி பழத்தை பார்க்கலாங்க. சாத்துக்குடி பாருங்கள். நான் சாத்துக்குடி இவ்வளோ அழகாக வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. வச்சு 3 மாதம் தான் ஆகுது. எந்த அளவுக்கு பிரான்ச்சஸ் வந்துருக்கு பாருங்கள். குறைஞ்சது ஒரு 10-20 கிளைக்கிட்ட இருக்கும். அந்தளவுக்கு அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. இது ஸ்வீட் சாத்துக்குடின்னு சொல்லி வச்சுருக்குங்க. அது ஸ்வீட் சாத்துக்குடியிலே நைஸ் வெரைட்டி. பழம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி இன்னும் எக்ஸைட்டிங்கான ஃப்ரூட் பிளான்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தோட்டத்தில் உங்களுக்கு தென்னங்கன்று வைக்கணும், பழச்செடிகளை வைக்கணும்,
அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பழச்செடிகள் நம்ம தோட்டத்தில் வச்சு வரவே மாட்டேது அப்படிங்கிறப்ப நம்ம சேனலை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளைமேட்டுக்கு எந்த ரகம் வச்சா செட் ஆகுமோ அந்த ரகத்தை பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஈல்டு வர அளவுக்கு குறுகிய காலத்துலேயே ஈல்டு வந்து லாங் லைஃப் செடி வளர்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல பிளான்ட்டாக எடுத்துக்கலாங்க. ஒரு நாட்டு நெல்லிலாம் போன வீடியோவில் காட்டியிருப்போம். வெறும் கனவு ஃபுல்லாக காய் ஃபுல்லாக பறிச்சாச்சுங்க, அறுவடை ஆயிடுச்சு. பப்பாளி மரம் பாருங்கள், சின்னோண்டு வச்சது எந்த அளவுக்கு வளர்ந்து எத்தனை கிளைகளோட காய்களோடு இருக்குது பாருங்கள். இதுவும் காய் கிட்டத்தட்ட எல்லாமே அறுத்தாச்சுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பழச்செடிகள், பூச்செடிகள், வித்தியாசமான மூலிகை செடிகளை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங் ஆல்.